தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பழஞ்சூர் கிராமத்தில் செல்வ விநாயகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடைபெற்ற கபடி போட்டியில் 56 அணிகள் பங்கேற்றன. இதுகுறித்து கிராம மக்களிடம் நமது செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பட்டுக்கோட்டை அருகே உள்ள பழஞ்சூர் கிராமத்தில் செல்வ விநாயகா ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெறுகிறது. இது வந்து ஐயா வணக்கம். இந்த கபடி மேட்ச் எத்தனை நாள் நடக்குது? எந்தெந்த பகுதியிலேருந்து நம்ம வந்து பட்டுக்கோட்டை அருகே உள்ள பழஞ்சூர் கிராமம் கிட்டத்தட்ட 51 ஆண்டுகள் கபடி நடந்து இது 52வது ஆண்டாக மிக சீரும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது. மாநில அளவிலான இந்த கபடியில் கிட்டத்தட்ட 54 அணிகள் பங்கேற்று சிறப்புரையில் நடந்து கொண்டிருக்கிறது. மேற்படி கிராமத்தார்களும் வெளியூர் நண்பர்களும் அவர்களுக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு தருகிறார்கள். எந்தெந்த ஊர்லேருந்து எத்தனை அணிகள் வந்திருக்காங்க? பரிசு எந்த மாதிரி சார் பரிசு எல்லாம்? மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 55 அணி வந்திருக்கு. இதற்கு முதல் பிரைஸ் தான் 30,000 ரூபா, இரண்டாம் பிரைஸ் 25,000, மூன்றாம் பிரைஸ் 20,000, நான்காவது பிரைஸ் 15,000 மற்றும் இதற்கு சைக்கிள் ஒரு 10 சைக்கிள் வாங்கியிருக்காங்க. பீரோல் 10 பீரோல், இது மாதிரி ஆறுதல் பிரைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் 55 அணிகள் பங்கு பெற்று எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதியிலிருந்து கபடி வீரர்கள் இந்த பகுதியில் சிறப்பாக போட்டி நடைபெற்று இருக்கு. பட்டுக்கோட்டையிலேருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக நலீம். எங்கள் ஊர் பட்டுக்கோட்டை பக்கம் உள்ள பழஞ்சூர் கிராமம். இங்கே இந்த கபடி போட்டிங்கிறது ஒரு காலங்காலமாக மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு ஒரு 52 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கபடி போட்டிக்கு வெளியூர்லேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 55 டீம் சிறப்பாக பங்கேற்று நல்லா சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் நாங்கள் இந்த மாதிரி ஒரு செட்டு போட்டு மேட் மேட்ச் மாதிரி இது வரையும் நடத்தலை. இந்த வருஷம் புதுசாக நம்ம செல்வ ஸ்போர்ட்ஸ் கிளப் டீம் பையனுங்க சிறப்பாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டீம் தமிழ்நாடு அரசின் விதியின் முறை அமைச்சர் கபடி கழகம் மூலமாக மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு.